Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 11th biogeology second lesson name is Kingdom Animalia in Tamil Vilangulagam. In this lesson, today's section I would like to teach about Contriathus. So in Tamil, Kuruthelumbu Meengal. Come to the introductory part. So here 2.4.5 class Contriathus. Class means வகுப்பு in Tamil. Contri means cartilaginous bones. Gondry means cartilaginous. So cartilaginous in Tamil, குருத்தெலும்பு. Cartilaginous in Tamil, குருத்தெலும்பு. ஸோ குருத்தெலும்புகளை கொண்ட மீன்களை கான்ட்ரியோத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, குருத்தெலும்பு கொண்ட மீன்கள். ஸோ இதனுடைய போன்ஸ் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டர்னலி த போன்ஸ் ஆர் ஆக்சுவலி கார்டிலேஜினஸ். ஸோ இதனுடைய உடம்புக்குள்ள இருக்கிற எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருத்தெலும்புகளால் ஆக்கப்பட்டது. சரிங்களா, இப்போ கிரீக் காண்ட்ரோஸ் மீன்ஸ் கார்ட்லேஜ். காண்ட்ரோஸ் மீன்ஸ் கார்ட்லேஜ். கார்ட்லேஜ் அப்படின்னா குருத்தெலும்பு. இக்டிஸ்னா ஃபிஷ். சரிங்களா, ஸோ கார்ட்லேஜினஸ் போன்ஸை கொண்ட மீன்கள். ஓகே, தே ஆர் மெரைன் ஃபிஷஸ் வித் கார்ட்லேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன். ஸோ இந்த மீன்கள் அனைத்துமே மெரைன் ஃபிஷஸ், கடல் நீரில் மட்டும்தான் வாழும். வித் கார்ட்லேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன். கார்ட்லேஜினஸ்னால் குருத்தெலும்பால் ஆக்கப்பட்ட எண்டோஸ்கெலிட்டன். எண்டோஸ்கெலிட்டனா உள் எலும்புகள், உடலின் உள்பகுதியில் உள்ள எலும்புகள். ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா நம்முடைய ஸ்கின். ஓகே, ஸோ ஸ்கெலிட்டன்ஸ் ஆர் 2 types, எக்ஸோஸ்கெலிட்டன், எண்டோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது தோல், நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எக்ஸோஸ்கெலிட்டன்னு சொல்லுவோம். எண்டோஸ்கெலிட்டன் நம்மளுடைய உள்ளுக்கிற போன்ஸ், ஹார்டு போன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸை கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்னல் போன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எண்டோஸ்கெலிட்டன் சொல்லுவோம். சரிங்களா, அகச்சட்டகம், உள் எலும்பு. ஓகே, அப்போ இந்த மீன்களில் இந்த மெரைன் ஃபிஷஸாக இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரியாந்தஸ் ஃபிஷஸில் சரிங்களா, ஸோ எண்டோஸ்கெலிட்டான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜினஸ். இதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு. ஆக குருத்தெலும்பால் ஆக்கப்பட்ட மீன்கள். கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டான், குருத்தெலும்பால் ஆக்கப்பட்ட உள் எலும்புகளை, அகச்சட்டகங்களை கொண்டது. நோட்டோகார்டிஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூட் தேர் லைஃப். சரிங்களா, நோட்டோகார்டுன்னு ஏற்கனவே சொன்னேன். ஸோ முதுகு நாணுன்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ திஸ் நோட்டோகார்டு இஸ் சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த நோட்டோகார்டு பெர்சிஸ்ட்னா இருத்தல், தொடர்ச்சியாக இருத்தல். எது வரை தொடர்ச்சியாக இருக்குது, த்ரூஅவுட் தேர் லைஃப். அந்த கார்டிலேஜினஸ் ஃபிஷ், அதாவது கான்ட்ரியாத்தஸ் ஃபிஷஸ் வாழும் காலம் முழுவதுமே, அது இறக்கும் வரை, பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை த்ரூஅவுட் தேர் லைஃப் ஃபுல்லாகவே அந்த நோட்டோகார்டு வந்து இருக்குது, பெர்சிஸ்டன்ட், தொடர்ச்சியாக இருக்கிறது. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஸ்கின் இஸ் டஃப். இதனுடைய தோலானது சற்று கடினமானது. இந்த ஸ்கின்னை எது சூழ்ந்திருக்குன்னு பாருங்க. கவர்டட் பை தி டெர்மல் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். ஓகே, டெர்மல் சரிங்களா, தோல் பிளக்காய்டு ஸ்கேல்னு சொல்லுவோம். டெர்மல்னால் தோல் இருக்கக்கூடிய பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். சரிங்களா, பிளக்காய்டுங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கேல்ஸ். சைக்ளாய்ட்ஸ், பிளக்காய்டு, டீனாய்டு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்ட்ரியாத்தஸ் ஃபிஷ்ஷில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ட்ரியாத்தஸ் ஃபிஷ்ஷில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளக்காய்டு ஸ்கேல். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இஸ் டஃப். இந்த கான்ட்ரியாத்தஸ் ஃபிஷ்ஷனுடைய தோல், ஸ்கின் வந்து ரொம்ப டஃப், கடினமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் இஸ் கவர்டட் பை டெர்மல் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். சரிங்களா, தோலால் ஆக்கப்பட்ட பிளக்காய்டு ஸ்கேல்ஸ், பிளக்காய்டு செதில்களால் அந்த ஸ்கின் மூடப்பட்டுள்ளது. ஓகே, அண்டு as well as the caudal fin. caudal finna வால் துடுப்பு. caudalனா வால். the caudal fin is heterocercal. சரிங்களா, heterocercal அப்படின்னா சமச்சீர் இல்லாமல், சமச்சீரற்று. சரிங்களா, சமச்சீர் பத்தாமல், சமச்சீர் இல்லாமல் கரெக்டான வார்த்தை, சமச்சீரற்று காணப்படுகிறது. அதாவது தட் மீன்ஸ் caudal fin. caudal finna வால் துடுப்பு. ஃபின்ஸ் உங்களுக்கு நிறைய தெரியும். பெக்டோரல் ஃபின், பெல்விக் ஃபின், ஏனல் ஃபின், கார்டல் ஃபின், இந்த மாதிரி நிறைய ஃபின்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த கான்ட்ரியாத்தஸ் ஸ்பீசஸில் என்ன ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்டல் ஃபின். சரிங்களா, இந்த வால் துடுப்பை பற்றி தான் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. ஏன்னா வால் துடுப்பு வந்து அதில் ஏதோ ஒரு சின்ன மாறுபாடு இருக்கிறனால அது பேரை மாற்றிட்டோம், ஹெட்ரோசெர்க்கல் கார்டல் ஃபின்னு சொல்ல. சரிங்களா, சமச்சீரற்று காணப்படக்கூடிய
வால் துடுப்பினை கொண்டது. அந்த ஹெட்ரோ சர்க்கிளுக்கு என்ன மீனிங்னா, ஸோ அதில் வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இந்த டயக்ராம். திஸ் இஸ் கேடல் ஃபின், இஸ்ன்ட் இட்? கேடல் ஃபின், வால் துடுப்பு. இது இப்போது இது ஒரு டிவிஷனாக உடஞ்சிருக்குது, இது ஒரு டிவிஷன் இல்லைங்களா, இது செகண்ட் டிவிஷன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புனா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து லெங்க்த்தாக இருக்குது, இது ஷார்ட்டாக இருக்குது இல்லைங்களா, இது ஷார்ட்டாக இருக்குது, இஸ்ன்ட் இட்? ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே சேர்த்து கேடல் ஃபின்னு. இதில் ஒரு டிவிஷன் வந்து லெங்க்த்தாக இருக்குது, இன்னொரு டிவிஷன் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த டிவிஷன் ரெண்டுமே, அந்த கேடல் ஃபின்னுடைய டிவிஷன் பிரிவுகள் ரெண்டுமே சரிங்களா சேம் லெங்க்த்தில் இல்லை, ஒரே சம அளவில் இல்லை. இந்த மாதிரி அந்த ஃபின்ஸினுடைய டிவிஷனில் அந்த ஸ்மால் வேரியேஷன் இருக்குதுங்களா லெங்க்த்தில். ஸோ திஸ் இஸ் கால் ஹெட்ரோ சர்க்கிள். இதை என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோ சர்க்கிள் அப்படிங்கிறோம் சரிங்களா. ஸோ த கேடல் ஃபின் இஸ் ஹெட்ரோ சர்க்கிள். வால் துடுப்பானது ஹெட்ரோ சர்க்கிள். ஹெட்டிரோ சர்க்கிள் அப்படின்னா சமச்சீரற்று காணப்படுகிறது. வேறு ஏசிமெட்ரிக்கல் சரிங்களா, சமச்சீர் இல்லாமல் காணப்படுகிறது. எது? போத் எக்ஸ்டர்னலி இன்டர்னலி சரிங்களா, வெளிப்புறமானாலும் சரி, அதே வால் துடுப்பின் உள்புறமானாலும் சரி, அந்த ரெண்டு டிவிஷனும் சம நீளம் இல்லாமல் சற்று மாறுபட்டு காணப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் கால் ஹெட்ரோ சர்க்கிள். என்ன சொல்லுவாள்? ஹெட்ரோ சர்க்கிள் கேடல் ஃபின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி. இதில் பார்த்தீங்கன்னா மவுத், வாயானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி. வென்ட்ரல் அப்படின்னா வயிற்றுப்பகுதி, அதாவது கீழ்ப்பகுதி சரிங்களா. டார்சல் சைடுனா முதுகு பக்கம், வென்ட்ரல் பக்கம்னா கீழ்ப்பக்கம், அதாவது வயிற்று பக்கம். அப்போ வந்து இதில் வாய் வந்து கீழே வந்துடுச்சு சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று போடுறோம் பாருங்கள். வாய் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மவுத், திஸ் இஸ் வென்ட்ரல் மவுத். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி சரிங்களா. மவுத்தானது, வாயானது எங்கே இருக்குது? வென்ட்ரலி, கீழ்ப்புறமாக உள்ளது. அண்ட் ஆல்சோ டீத் ஆர் மாடிஃபைடு ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ். ஸோ இதுக்குள்ளே டீத் இருக்குது சரி. மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி, வாயானது கீழ்ப்புறம், அதாவது வயிற்றுப்புறத்தில் இருக்குது. கூடவே த மவுத் கண்டெயின் டீத் சரிங்களா. அந்த மவுத்துக்குள்ளே, அந்த வாய்க்குள்ளே டீத் இருக்குது, என்ன இருக்குதுங்க? பல் இருக்குது. ஸோ தேட் டீத் இஸ் ஓகே மேட் ஃப்ரம் ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ். ஓகே, ப்ளக்காய்டு ஸ்கேல் தான் இங்கே வந்து டீத்தாக மாறிக்குது சரிங்களா. ப்ளக்காய்டு ஸ்கேல் இஸ் கன்வெர்டட் இன்டு டீத் சரிங்களா. அதை கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, ஸோ டீத் ஆர் மாடிஃபைடு ப்ளக்காய்டு ஸ்கேல் சரிங்களா. பல் என்பது சரிங்களா ப்ளக்காய்டு ஸ்கேலினுடைய மாடிஃபிகேஷன். அப்போ ப்ளக்காய்டு ஸ்கேல் தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பல்லாக மாறிக்குது. ஓகே, விச் ஆர் பேக்வேர்ட்லி டைரக்டட் சரிங்களா. அதே அந்த டீத்து பின்னோக்கி வளைந்துள்ளது. பேக்வேர்ட்னா பின்னோக்கி வளைந்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் தயர் ஜா. இதனுடைய ஜாஸ், தாடைகள். தயர் ஜாஸ் ஆர், தாடைகள் ஆர் வெரி பவர்ஃபுல். இந்த மீன்களினுடைய, இந்த கான்ட்ரியான்சஸ் மீனுடைய, இந்த குருத்தெலும்பு மீன்களுடைய ஜாஸ், ஜாஸ் அப்படிங்கிறது தாடைகள். அப்பர் ஜா, லோவர் ஜா, அந்த தாடைகளார் வெரி பவர்ஃபுல், நன்கு சக்தி வாய்ந்தது. அண்ட் ஆர் பிரிடேயஸ் அனிமல், இது வேட்டையாடக்கூடிய அனிமல்ஸ். பிரிடேயஸ் அப்படின்னா வேட்டையாடும் அனிமல்கள். இட் இஸ் பிரிடேசியஸ் அனிமல். பிரிடேஸ், பிரிடேட்டார். பிரிடேசியஸ் அப்படின்னா வேட்டையாடக்கூடிய அனிமல்ஸ். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் பை, இதில் வந்து ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேமல்லி ஃபார்ம் கில்ஸ் சரிங்களா. லேமல்லி ஃபார்ம் கில்ஸ் அப்படின்னா, லேமல்லி அப்படின்னா இலை வடிவம் கொண்ட, லீஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லீஃப். ஸோ இலை வடிவம் கொண்ட செவில்கள், கில்ஸ்னால் செவில்கள், சுவாச உறுப்பு. ஸோ லேமல்லி ஃபார்ம் கில்ஸ், இலை வடிவம் கொண்ட கில்ஸை கொண்டுள்ளது. வித்தவுட் ஓப்பர்குலம். ஓப்பர்குலம் அப்படின்னு என்னென்னா, ஸோ அந்த கில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவரிங், மேலே இருக்கக்கூடிய ஒரு தோல் போன்ற அமைப்பு. கில்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த செவில்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அவுட் இருக்கக்கூடிய ஒரு கவரிங், ஒரு மூடின்னு கூட எடுத்துக்கலாம், ஒரு மூடி சரிங்களா. அந்த ஓப்பர்குலம் அப்படிங்கிற மூடி இதில் இல்லை. ஓகே, வித்தவுட் ஓப்பர் கில்ஸ் ஆக்சுவலி ஃபவுண்டு, பட் ஓப்பர்குலஸ் மீன்ஸ் ஆப்ஷன் சரிங்களா. சரிங்களா, செவில் மூடிகள், கில் கவர்ன செவில் மூடிகள் இல்லை.
ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆர் மீசோநெஃப்ரிக் கிட்னி. சரிங்களா, ஜஸ்ட் கொஞ்சம் வளர்ந்த கிட்னியோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆர் மீசோநெஃப்ரிக் கிட்னி. நெக்ஸ்ட் ஹார்ட். டூ சேம்பர்ட் ஹார்ட். ஆல்ரெடி நான் லாட் ஆஃப் டைம் ஐம் டோல்ட். ஸோ ஆக்சுவலி த ஃபிஷ்ஷஸ் ஹார்ட் இஸ் ஆக்சுவலி டூ சேம்பர்ட், ஒன் ஆரிக்கிள் ஒன் வென்ட்ரிக்கிள். சரிங்களா, ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். ஃபிஷ்ஷஸில் வந்து ஹார்ட்டில் வந்து 2 சேம்பர் தான் இருக்குது, 2 அறைகள். அப்பர் லோயர். அப்பர் வந்து ஆரிக்கிள்னு சொல்லுவோம், லோயரை வந்து வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ 2 சேம்பர்ட், 2 அறைகளை கொண்ட ஹார்ட் இருக்குது. ஓகே. கார்ட்லேஜினஸ் ஃபிஷஸ் ஆர். சரிங்களா, இந்த குருத்தெலும்பு மீன்கள், கார்ட்லேஜின குருத்தெலும்பு, கார்ட்லேஜினஸ் ஃபிஷஸ் ஆர் யூரியோடெலிக். சரிங்களா, யூரியோடெலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா யூரியாவை வெளியேற்றக்கூடியவை. சரிங்களா, இதனுடைய கழிவுப் பொருள். ஓகே. நார்மலி எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் ஆர் 3 டைப்ஸ். ஓகே. ஸோ அம்மோடெலிக், யூரிகோடெலிக், யூரியோடெலிக். அம்மோடெலிக்னா தேட் அனிமல் த எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் இஸ் அம்மோனியா. அம்மோடெலிக்னா அது அம்மோனியா வெளியேற்றும், கழிவுப் பொருள் அம்மோனியா வெளியேற்றும். யூரிகோடெலிக் அப்படின்னா தோஸ் ஆர்கனிசம்ஸ் எக்ஸ்கிரீட் யூரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி யூரிகோடெலிக் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ் வந்து யூரிக் அமிலத்தை வெளியேற்றும். அதே மாதிரி ஸோ சம் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் யூரியோடெலிக். ஸோ யூரியோடெலிக் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் வந்து யூரியாவை வெளியேற்றும், யூரியா அப்படிங்கிற கழிவு, நைட்ரோஜீனஸ் வேஸ்ட்டை வெளியேற்றும். ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். ஸோ கார்ட்லேஜினஸ் ஃபிஷஸ் ஆர் யூரியோடெலிக். இங்கே பாருங்கள் ஆன்சர், இங்கே ஆன்சர் இருக்குது. யூரியோ அப்படின்னா யூரியான்னு அர்த்தம், யூரியா. ஓகே. இது யூரியா அப்படிங்கிற நைட்ரோஜீனஸ் வேஸ்ட்டை வெளியேற்றுது. ஓகே. ஸோ கார்ட்லேஜினஸ் ஃபிஷஸ் ஆர் யூரியோடெலிக் and store urea in their blood to maintain osmotic concentration of the body fluid. சரிங்களா, இது வந்து யூரியாவை வெளியேற்றுது. சேம் டைம் இது வந்து யூரியாவை தன்னுடைய பிளட்டில் எப்போயுமே ஓரளவுக்கு ஸ்டாக் வச்சுருக்கும். ஏன்னா இந்த யூரியா பிளட்டில் ஓரளவுக்கு நார்மல் குவான்டிட்டி அளவு இருந்துச்சுன்னா என்னென்ன அதனோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன். சரிங்களா, எதை பராமரிக்குது? ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா, அதாவது ஊடுகலப்பு நமது உடல் திரவத்தில், எதில் பர்டிகுலராக பாடி ஃப்ளூயிட்ஸில், நம்மளுடைய உடல் திரவத்தில் ஊடுகலப்பு ஒழுங்குபாடுன்னு சொல்லுவோம். ஊடுகலப்பு ஒழுங்குபாடு அப்படின்னா ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை நல்லா வெளியாக சொன்னோம்னா அதாவது சால்ட்டு, வாட்ரு இந்த மாதிரி பொருட்கள் சரியான அளவு இருக்கணும். சரிங்களா, அது வந்து ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஊடு பரவல், தேவையில்லாத பொருள் வெளியே போகும், தேவையில்லை பொருள் உள்ளே வரும். இதை வந்து ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ ஸோ திஸ் யூரியா ஆக்சுவலி மெயின்டைன், அந்த இதில் வந்து என்னத்தை பராமரிக்குதுன்னா ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா, அந்த ஊடுகலப்பு ஒழுங்குபாடு அல்லது ஊடு பரவல் அந்த நிகழ்ச்சிகளை உடல் திரவத்தில் பராமரிக்கிறது. நெக்ஸ்ட் they are poikilotherms. Already told a lot of time. Poikilotherms means those animals change their body temperature accordance with the environmental temperature. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விலங்குகள், இந்த கார்ட்லேஜினஸ் ஃபிஷஸ் சுற்றுச்சூழல் வெப்பநிலை எந்தெந்த சூழலுக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறதோ ஸோ அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு இந்த உயிரினங்களும் தன்னுடைய உடலில் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய விலங்குகள். சுற்றுச்சூழலை வெப்பநிலை குறைஞ்சதுன்னா தன்னுடைய உடம்புலேயே வெப்பநிலையை குறைச்சிக்கும். சுற்றுச்சூழல் வெப்பநிலை அதிகரிச்சுன்னா இதுவும் அதிகரிக்கலைன்னா குறைக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு பச்சோந்தி மாதிரி, ஒரு கெமிலியான் மாதிரி தன்னுடைய பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் கால்ட் பாய்க்ளோத்தர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, உடல் வெப்பநிலையை மாற்றக்கூடியன்னு சொல்லுவோம். அண்டு விவிபேரஸ் மீன்ஸ் கிவிங் பர்த், குட்டி போடக்கூடியவைகள். சரிங்களா, விவிபேரஸ்னால் குட்டி போடக்கூடியவை, கிவிங் பர்த். ஓகே. நெக்ஸ்ட் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். சரிங்களா, மேல் ஃபீமேல் ஆர்கானிசம் ஆர் செப்பரேட். மேல் ஆர்கானிசம் கண்டைன் மேல் reproductive organ, female organism contain female. ஓகே. ஆண் பெண் உயிர்கள் தனித்தனியானவை. ஓகே. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் பெல்விக் ஃபின்ஸ். ஸோ மேல் ஆண் மீன்களில் பெல்விக் அதாவது இடுப்பு பக்க துடுப்புன்னு சொல்லலாம். இல்லை, இடுப்பு துடுப்பு, பெல்விக்னு இடுப்பு பகுதியில் காணக்கூடிய துடுப்பானது பியர்,
ஒரு சிறு அமைப்பு, பியர்னா தோற்றுவித்தல். இனத்தை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்பர்ஸ். சரிங்களா, கிளாஸ்பர், கிளாஸ்பர்ஸ் டு எய்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா, அதாவது அக கருவுறுதலுக்கு. சரிங்களா, சரிங்களா. ஸோ கிளாஸ்பர்னால் இது ஒரு இனப்பெருக்க உறுப்புன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, புணர்தல் அல்லது இனப்பெருக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. பர்டிகுலர் எப்போ, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்போ. உட்கருவுறுதல் நிகழ்ச்சிக்கு இது வந்து ஒரு இனப்பெருக்க உறுப்பாக, இனப்பெருக்க உறுப்புகளை தோற்றுவிக்கும் அமைப்பாக, சரிங்களா, அந்த புணர் உறுப்பை தோற்றுவிக்கும் அமைப்பாக இந்த பெல்விக் ஃபின் இருக்குது. சரிங்களா, எக்ஸாம்பிள், சரிங்களா, ஸ்கோலியோடோன் ஷார்க், சுறா மீன். ட்ரைகோன் ஸ்ட்ரிங் ஃபிஷ், ஸ்ட்ரிங்ரேன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸ்ட்ரிங்ரே அப்படின்னா கொட்டும் திருக்கைன்னு சொல்லுவோம், திருக்கை மீன். சரிங்களா, பிரிஸ்டிஸ் அப்படின்னா சாஃபிஷ், ரம்ப மீன். ரம்பம் பார்த்துருக்கீங்களா, வாயில் பூரா ரம்பம் இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள், அது ஒரு பார்த்துலாம் ஷார்க் பாருங்க, உள்ள ரம்பமாக இருக்குதுன்னு உள்ள. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பிரிஸ்டிஸ், பாருங்கள் முன்னாடி அந்த பகுதி பாருங்கள் ரம்ப மாதிரி இருக்குது பாருங்கள். சாத சாஃபிஷ்னு சொல்கிறோம். சரிங்களா, அரக்கம் போடுறது. அதுக்கடுத்து ஸ்டிங்ரே, இங்கே பாருங்கள், இது ஸ்டிங்ரே. ஓகே, இது எப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ டுடே டாபிக் இஸ் ஓவர். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ கீப் என்டையர் வீடியோ. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.